கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எஸ்ராவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 6, எஸ்ராவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 11 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வாக்கிய தொடர் வருகிறது. தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்கிற வார்த்தை வாக்கிய தொடர் 2 முறை வருகிறது. எஸ்ரா என்பவன் ஒரு வேத பாரகன். அதே சமயத்திலே அவன் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பின ஒரு மனிதன், சிறையிருப்புக்கு பின்னாலே வந்த ஒரு அருமையான மனிதன், ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன். இந்த மனிதனை குறித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேறின என்கிற வார்த்தையை தமிழிலே பல இடங்களிலே பல பொருளிலே அதை பயன்படுத்துவதுண்டு. ஒரு அருமையான ஒரு மகன் பரீட்சை எழுதுகிறான், பரீட்சையிலே பாஸ் பண்ணி விட்டான் என்றால், தேர்ச்சி அடைந்து விட்டான் என்றால் அவன் தேறினவன் என்று சொல்கிறோம். வியாதியிலிருந்து சுகம் பெற்று அவன் உடல் பலத்தை மறுபடியும் பெறுவான், ஆனால் அவன் உடல் நலத்திலே தேறிவிட்டான் என்று நாம் சொல்வது உண்டு. ஆனால் எப்படியோ இருந்த மனிதன் இப்போது தேறி உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டானே என்று சொல்லி கூட இந்த பொருளிலும் கூட நாம் பயன்படுத்துவது உண்டு. ஆனால் இங்கே வேத வசனத்திலே அங்கே எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6:11 தேறின வேத பாரகன், அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவன் தகுதியான வேத பாரகன் என்று சொல்லலாம், குவாலிஃபைடு என்று சொல்லலாம். அதே சமயத்திலே அவன் வேத வசனத்திலே மிகவும் திறம்பட அவன் முன்னேறி சென்ற ஒரு மனிதன் என்று கூட அதிலே பொருள் கொள்ளலாம். ஆகவே எத்தனையோ வேதபாரகர்கள் இருந்தாலும் இவன் தேறின வேதபாரகனாயிருந்தான். ஆகவே 2 விதமாக விசுவாசிகளை நாம் பிரிக்கலாம். ஒன்று தேறின விசுவாசிகள், 2வது தேராத விசுவாசிகள். ஆண்டவருடைய ஊழியர்களையும் தேறின ஊழியர்கள், தேராத ஊழியர்கள் என்று பிரிக்கலாம். ஆனால் இந்த மனிதனை குறித்து தேறின வேதபாரகன் என்று சொல்லி அங்கு ஆவியானவர் எழுதி அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 6 பாருங்கள். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்கள், இந்த 6வது வாக்கியத்திலே ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம். அவன் வேத வசனத்திலே தேறின ஒரு மனிதன். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவனின் கரம் அவனோடு இருந்தது. ஆண்டவருடைய கரம் இருந்ததினாலே அவன் ராஜாவிடத்தில் எதையெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதபாரகனாகிய எஸ்ராவை குறித்து 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளின் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். இந்த இடத்திலே 3 காரியங்கள் வருகிறது. ஆண்டவருடைய வேதத்தை ஆராய்ந்தான், அதன்படி செய்தான், 3வது அதை உபதேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேறினவர்களாக, வேத வசனத்திலே தேறினவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அநேகர் வேத வசனத்தை கரைத்து குடித்திருப்பார்கள். சிலரை நான் பார்த்திருக்கிறேன். வசனத்தை சொன்னால் அவர்கள் வேதாமத்தினுடைய நம்பர்களை சொல்வார்கள், வேதாமத்தின் நம்பர்களை சொன்னால் வசனத்தை சொல்வார்கள். அது பாராட்டக்கூடியது, அது ஒரு சிறந்த பண்பு. ஆனால் சிலர் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறார்கள், அதை ஆராய்கிறதில்லை. அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மத்தேயு 2 பாருங்கள். அங்கு எருசலேமில் இருந்த வேதபாரகர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் ஆண்டவர் எங்கே பிறப்பார் என்பதை ஆராய்ந்தார்கள், அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை தரிசிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை. ஆகவே முதலாவது இவன் ஆராய்ந்தார். வேத வசனத்தை ஆராயும் போதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், நோக்கத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வேதபாரகனாகிய எஸ்ரா என்பவன் எப்படிப்பட்டவன்? முதலாவது வேத வசனத்தை ஆராய்ந்தான், கற்றுக்கொண்டான். 2வதாக அதன்படி செய்ய ஆரம்பித்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிப்பது எளிது, பாடுவது எளிது, எழுதுவது எளிது, கற்றுக் கொடுப்பது எளிது. ஆனால் கைக்கொள்வது மிக மிக கடினமான ஒரு காரியம்.
கை கொண்டு போதிக்கிறவன் தான் ஆண்டவரால் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன். அருமையானவர்களே, இந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்தவன், இரண்டாவது அதன்படி செய்ய ஆரம்பித்தவன். இந்த இரண்டோடு நின்று விடவில்லை, அவன் மற்றவர்களுக்கு அவன் போதிக்க ஆரம்பித்தான். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் லேவியருடைய கடமை என்ன? அவர்கள் வேத வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த எஸ்ரா என்பவன் வேதத்தை ஆராய்ந்தான், கற்றுக்கொண்டான், கற்றுக்கொண்டதை கடைபிடித்தான். கடைபிடித்தது மாத்திரமல்லாமல் அதை மற்றவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தான். ஆகவே தான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது, அவன் தேறின வேத பாரகன் என்று. என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை நாம் மறுமதிப்பீடு செய்வோம். நாம் தேறின வேத பாரகனை போல வாழுகிறோமா, அல்லது தேராத மனிதர்களைப் போல வாழுகிறோமா? நம்மையே அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். என் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் இந்த தேறின வேத பாரகனை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. வேதத்தை ஆராயவும் அதை கைக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் எங்கள் பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.